துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்காக வெளியிட்ட அறிவிக்கையை திரும்ப பெற்றார் ஆளுநர் ஆர் என் ரவி. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் பல்வேறு விவகாரங்களில் ஒரு கருத்து மோதல்கள் தொடர்ச்சியாக பல மாதங்களாக இருந்து வருவது அனைவரும் அறிந்தது. இதில் குறிப்பாக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்திலும் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி தமிழக ஆளுநர் பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் இருக்கிறார். இவர் 3 பல்கலைக்கழகங்களுக்கு, அதாவது சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 3க்கும் 4 உறுப்பினர்கள் அடங்கிய துணைவேந்தரை தேர்வு செய்வதற்காக தேடுதல் குழுவை நியமித்து வெளியிட்டிருந்தார். இதற்கு அப்போதைய உயர்கல்வி அமைச்சர் திரு பொன்முடி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். வழக்கமாக இந்த துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான சர்ச் கமிட்டி என்று சொல்லக்கூடிய தேடுதல் குழுவில் 3 உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பார்கள் என்றும், பல்கலைக்கழக மானியக் குழு சார்பில் உறுப்பினரை நியமனம் செய்வதை ஏற்க முடியாது என்றும் அப்போது தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் நீண்ட நாட்களாக கிடப்பில் இருந்தது. இந்த நிலையில் அண்மையில் தமிழக முதலமைச்சர் ஆளுநரை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசினார். இந்த நிலையில் தற்போது ஆளுநர் ரவியுடைய முக்கியமான அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதில் தான் ஏற்கனவே வெளியிட்ட அந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கான தேடுதல் குழுவை நியமனம் செய்து வெளியிடப்பட்டிருந்த அந்த அறிவிக்கையை திரும்ப பெறுவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்திருக்கிறார். முக்கியமான தற்போது இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே இதைத் தொடர்ந்து தமிழக அரசு அந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கும் புதிய தேடுதல் குழுவை நியமனம் செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட பல்கலைக்கழக மானியக் குழு சார்பில் ஒரு உறுப்பினரை தமிழக அரசு நியமனம் செய்யும் என்று நம்புவதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு வழக்கு விவகாரங்களிலும் அதே போன்று பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகளை சுட்டிக்காட்டியும் பல்கலைக்கழக மானியக் குழு தலைவரை இந்த தேடுதல் குழுவில் உறுப்பினராக தமிழக அரசு நியமனம் செய்யும் என்று நம்புவதாக ஆளுநர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். எனவே ஏற்கனவே ஆளுநர் வெளியிட்ட அந்த அறிவிக்கையானது தற்போது திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கும் தமிழக அரசு புதிதாக ஒரு தேடுதல் குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். தற்போது இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக இந்த துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் பல மாதங்களாக நீடித்திருந்த சர்ச்சை என்பது முடிவுக்கு வந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.